السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد وتعاونوا على البر والتقوى. அல்லாஹ்வின் பேரருளால் 9வது தினத்தின் தராவீகை பரிபூர்ணப்படுத்திவிட்டு 9வது நோன்பை நோற்பதற்கு நாம் எல்லாம் தயாராகி உள்ள இந்த சூழலில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பானாக. நம்முடைய ஹலாலான தேவைகளை ஒன்றுவிடாமல் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வத்தையும் இங்கு அமர்ந்திருக்கும் யாவருக்கும் அல்லாஹ் நல்குவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் பேசுகிறான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கும் இறையச்சத்துக்கும் ஒருவருக்கொருவர் உதவுங்கள் என்று கூறுகிறார். அதாவது நாம் நன்மைக்கு மட்டுமே பிறருக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும், ஒருபோதும் தீமைக்கு உதவிடக்கூடாது. தீமைக்கு உதவினால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் ஏராளம். அதே நேரத்தில் நன்மைக்கு உதவுகிற உபகாரம் செய்கிற அந்த நேரத்திலும் கூட இவருக்கு உதவி செய்தால் இவர் எனக்கு பிற்காலத்தில் உதவியாக இருப்பார், சப்போர்ட்டாக இருப்பார் என்பதற்காகவோ, அல்லது இவருக்கு நான் உதவி செய்தால் என்னுடைய புகழ்பாடலை அனுதினமும் படித்துக் கொண்டிருப்பார் என்பதற்காகவோ, அல்லது வேறுவித நியத்தின் அடிப்படையிலோ அந்த உதவுதல் என்பது எந்த ஒரு பிரயோஜனமும் தராது என்பதையும் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது யாசித்து வந்தால், யாராவது அவர்களிடத்தில் வந்து ஏதாவது உதவி கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மால் அந்த நேரத்தில் அந்த உதவியை செய்ய முடியவில்லை என்றாலும் பிறரிடமாவது சொல்லி நீங்கள் அவருக்கு இதை செய்யுங்கள் என்று ஏவுவார்கள். அதாவது தம்மால் நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் பிறரால் அந்த நன்மையை செய்ய சொல்வது அது ஒரு சால சிறந்த நல்ல ஒரு வழியாகும். அதே போல இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நல்ல நடைமுறைகளில் உள்ளதாக நாம் காணுகிறோம். அதாவது ஒரு நன்மை நமக்கு செய்ய முடியல, அதனால என்னால செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்க யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணமாக நான் தராவீஹ் தொழல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்களாம் தராவீஹ் தொழாதீங்கன்னு சொல்ல முடியாது. நம்மால் முடியவில்லை என்றாலும் கூட பிறரால் அந்த நன்மையை செய்ய முடியும் என்று இருக்கும் பொழுது நாம் அதை சொல்லலாம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கத்தில் உள்ளது என்பது அங்கு விளக்கப்படுகிறது. அதாவது தம்மால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பிறரிடமாவது பெருமானார் சொல்லி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அதாவது அவருக்கு உதவுங்கள், உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நாடியதை தன் தூதர் மூலமாக நிறைவேற்றுவான் என்பதையும் குறிப்பிடுவார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நம்மால் ஒரு நற்செயலை செய்ய முடியவில்லை என்றாலும் பிறரால் அதை செய்ய சொல்வது நல்ல ஒரு வழிமுறை. ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாகனம் மரணித்து விட்டது அப்படின்னு சொன்னார். வாகனம் மரணித்து விட்டதுன்னு சொன்னா அந்த காலங்களில் வந்து ஒட்டகம், குதிரை போன்றவற்றையெல்லாம் சவாரி செய்வார்கள், அதைத்தான் வாகனமாக பயன்படுத்துவார்கள். அப்ப அவர் வந்து சொல்றார், நான் பயணித்து வருகிற வாகனம் மரணித்து விட்டது நாயகமே, நான் பயணிப்பதற்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று அவர் பெருமானாரிடத்தில் சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, என்னிடத்தில் இல்லையே என்று சொன்னார்கள். பிறகு அப்போது ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அன அதல்லுஹு அலா மை அஹ்மிலுஹு, நான் இவரை வாகனத்தில் ஏற்றி அனுப்புகிற வேறு ஒருவரிடத்தில் சொல்லி ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னார். அதாவது வேறு ஒருவர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு செய்யறேன் நாயகமே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் முன் வந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, நன்மைக்கு எவர் வழிகாட்டுவாரோ அதே போல அந்த நன்மையை செய்தவருக்கு என்ன கூலி உண்டோ அதை வழிகாட்டியவருக்கும் அந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு நன்மை உன்னால செய்ய முடியல, நீ சொல்லி ஏற்பாடு செய்யறேன்னு சொல்றல, அப்ப யார் அந்த நன்மையை செய்கிறாரோ
அப்ப அவருக்கு என்ன கூலி அல்லாஹ் கொடுப்பானோ அதே கூலியை யார் அவர் நன்மை செய்வதற்கு காரணமாக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் கொடுப்பான். உதாரணமாக நீங்க என்ன சொல்றீங்க, இந்த நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப நான் அந்த நன்மையை செஞ்சிடறேன். அந்த நன்மையை செய்யறதால எனக்கு ஒரு கூலி கிடைக்குதா இல்லையா? அப்ப இந்த நன்மைக்கு தூண்டுதலாக இருந்தது யாரு? அவருக்கும் நான் எந்த நன்மையை செய்தால் கூலி உண்டோ அதே கூலி அவருக்கு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு பிரத்யேகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுங்கள். நோன்பாளிக்கு எப்படிப்பட்ட கூலியை கொடுப்பானோ அல்லாஹ் நோன்பு திறக்க உதவியவருக்கும் கொடுப்பான். ஒரு மிடர் தண்ணீரோ அல்லது ஒரு பேரித்தம்பழமோ நீங்கள் கொடுங்கள். ஒரு நோன்பாளிக்கு என்ன நன்மையை கொடுப்பானோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும். நோன்பாளிக்கு உதவுதல் என்பது நல்ல கறி போட்ட கஞ்சி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாலும் போதும். நோன்பாளி நோன்பு இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தாலாவது என்ன நன்மை கிடைக்குமா? பகல் முழுக்க நோன்பு வச்சு அவருக்கு என்ன நன்மை அல்லாஹ் கொடுக்கிறானோ அதே நன்மையை ஒரே ஒரு பேரித்தம்பழம் கொடுப்பவர் வாங்கி சென்று விடுவார். அதே நேரத்தில் நோன்பு வைத்தவர்களுடைய நன்மையில் குறைவு செய்யப்படாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்கள் இது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, எந்த நன்மையை செஞ்சாலும் அதை தொடரா செய்யணும். நிறைய நன்மை செய்யுங்கிற அவசியம் இல்லை, அதாவது நிறைய தொடரணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்தான வணக்கம் முன்பின் சுன்னத் போதும். அல்லாஹ்வுக்கு நம்முடைய பலவீனம் தெரியும். ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததஅதும், இயன்ற வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். அப்ப இயன்ற வரைக்கும் அல்லாஹ்வை பயப்படுறது அப்படிங்கிறதுனால ஃபர்தை விட்டுறது அப்படிங்கிறது பொருள் கிடையாது. ஃபர்தை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். முஸ்லிமா இருந்தா ஃபர்தை நிறைவேற்றணும். முன்பின் சுன்னத்துக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வார். குறைவான அமலாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். ரமலானுடைய காலத்துல ஒரு வேகம் வந்துடும். எல்லாருக்கும் தராவீஹுக்கு வருவாங்க, கூட்டமா வருவாங்க, போவாங்க, முன்சப்ல இருப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் யாரையும் காணாம, எல்லா வீட்டுல உட்கார்ந்து வரமாட்டாங்க. அந்த ஒரு வேகத்துல வர்றது, வேகத்துல எல்லா தொழுகையும் தொழுகிறது. என்னென்ன தொழுகையெல்லாம் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதையும் தாண்டி இவர் எக்ஸ்ட்ரா நிறைய தொழுதுகிட்டே இருப்பார். அந்த ஒரு ஜோஷுக்கு, அந்த ஒரு வேகத்துல பிறர் வழக்கமா தொழுகைக்கு வருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்கள குறை பேசுவார், தொழாம இருக்காரு, முன்சபுக்கு வராம இருக்கார், காலகாலமா தொழுகிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி வழக்கமா தொழுகைக்கு வருபவர்களுக்கு சில இடையூறுகளை ஏற்படுத்துவார். யாரு? இந்த சீசன் தொழுகையாளி. தப்பா நினைச்சுக்காதீங்க, அந்த இங்க இருக்கிற எல்லாருமே 5 நேரம் தொழுகிறவங்க எனக்கு தெரியும். அப்ப அப்ப அந்த ஜோஷனை வர்ற அல்ஹம்துலில்லாஹ் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது நிரந்தரமா இருக்குதா? நீ நிறைய தொழுதுட்டு கொஞ்சமா தொழு போதும், அழகாக தொழு. எந்த ஒரு அமலையுமே அல்லாஹ் அதை அழகாக எதிர்பார்க்கிறான். நிறைய தப்பா தொழுங்கிற அவசியம் இல்லை. 2 ரக்காத் தொழுதாலும் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி அழகாக அதை தொழுது முடிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய தவாப் இருக்குது. நம்ம காக்கா குத்துற மாதிரி வேக வேகமா குடிக்கிறது, வேக வேகமா நிமிர்றது, வேக வேகமா உட்கார்றது, இது தொழுகை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம், ஒவ்வொரு நிலையிலும் நிதானம். தக்பீர் கட்டுவதில் நிதானம், ருக்கூவில் நிதானம், பிறகு அது இஅ்திதால்ல நிதானம், பிறகு சுஜூதுல நிதானம், பிறகு சுஜூதுல இருந்து இடையில உட்காரக்கூடிய கவத அந்த இருப்பில் நிதானம். தொழுகைகளை நிதானமாக செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். வேக வேகமா பூ செஞ்சு வேக வேகமா எல்லாம் செஞ்சு அது பிரயோஜனம் இல்லாத குரான். அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரிய நல்லவர்களை நான் சொல்ல வந்தது, குறைவான அமலாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்யணும். நிரந்தரமாக செய்யப்படுகிற அமலுக்கு தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மதிப்பு மரியாதை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னாங்க, ஆயிஷா, உறக்கத்தில் எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, உறக்கத்தில் எனக்கு சுவனம் காட்டப்பட்டது. நான் அந்த சுவனத்தை பார்த்தேன். அந்த சுவனத்தினுடைய ஒரு ஓரத்தில் இருந்து குர்ஆன் ஓதுகிற சப்தம் கேட்டது. இந்த இடத்தில் குர்ஆன் ஓதுபவர் யார், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் என்று நான் கேட்டேன்.
அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, இவர்தான் ஹாரிசா இப்னு நுஅமான் என்று சொல்லப்பட்டது. அவர் ஒரு சஹாபி. இவர்தான் ஹாரிசா இப்னு நுஅமான் என்று சொல்லப்பட்டது. அவர் நபி அவர்கள் சொன்னார்கள், கதாலிகல் நன்மை இப்படித்தான் இருக்கும், நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் இப்படித்தான் கூலி வழங்குவான் என்று 2 முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள். பிறகு இவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து, சொர்க்கத்தில் வந்தும் குர்ஆன் ஓதுகிற பாக்கியம் இவருக்கு ஏன் கிடைத்தது என்றால், இவர் தாய்க்கு தவறாமல் பணிவிடை செய்பவராக இருந்தார். ஒரு நாள் மருந்து வாங்கி கொடுத்தார், விட்டுட்டார், அப்படி இல்லை. தொடராக தாய்க்கு செய்ய வேண்டிய, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, அந்த நன்மையில் அவர் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தொடராக செய்து கொண்டே வந்தார் மரணம் வரைக்கும். அதனால் அவர் சுவனத்திலும் குர்ஆன் ஓதுகிற பாக்கியத்தை பெறுகிறார் என்று அங்கு விளக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே, எந்த ஒரு அமலையும் தொடராக செய்வது அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். இதே ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி இன்னொரு தகவல் வருகிறது. அந்த ஹாரிசா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்தில் பார்வை இல்லாமல் ஆனார்கள். கடைசி காலத்தில் பார்வை இல்லாமல் போச்சு. கண் பார்வை இந்தியவர்கள் வாழ்ந்து வரும் பொழுது தாம் தொழக்கூடிய இடத்திலிருந்து, வீட்டுக்குள்ள தாம் தொழுவதற்கு ஒரு இடம், அதிலிருந்து ஒரு கயிறு ஒண்ணு கட்டி வீட்டு வாசல் வரைக்கும், வீட்டு வாசல்ல கட்டியிருப்பாங்க. அந்த கயிறை பிடிச்சா வீட்டு வாசல் வரைக்கும் போயிடலாம். பிறகு அங்கிருந்து கயிறை பிடிச்சா தொழுற இடத்துக்கு வந்துடலாம். ஏன்னா கண் பார்வை இல்லை அல்லவா, அதனால பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால கயிற்றை பிடித்து கொண்டு வாசலுக்கு செல்வார்கள், பிறகு திரும்ப வருவார்கள். ஏன் கயிற்றை கட்டி வச்சாங்க அப்படின்னா, யாராவது யாசகர் வீட்டு வாசலில் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால், அந்த வழியிலேயே கயிற்றை பிடித்துக் கொண்டு செல்லும் வழியிலேயே அங்கு ஒரு பாத்திரம் வைத்திருப்பார். அதில் பேரித்த பழங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். குரல் கேட்டவுடன் அந்த கயிற்றை பிடிச்சிட்டு அப்படியே போவாங்க. அந்த பேரிச்ச பழத்தை அப்படியே தொட்டு தடவி அள்ளி அப்படியே கயிற்றை பிடிச்சிட்டு போய் அந்த யாசகருக்கு கொடுத்து விட்டு மீண்டும் கயிற்றை பிடித்து கொண்டு முசல்லால வந்து அமர்ந்து விடுவார்கள். இப்படி அவருடைய பழக்கம் இருந்துச்சு. அப்ப அந்த வீட்டுல அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் சொன்னாங்க, நீங்க ஏன் யாசகர் கேட்டவுடன் கயிற்றை பிடித்துக் கொண்டு தடமாறி கொண்டு சென்று பேரித்த பழத்தை சதக்கா செய்து திரும்புகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு சிரமம்? எங்கள்கிட்ட சொன்னா நாங்க அள்ளி கொடுக்க மாட்டோமா, நாங்க எடுத்து கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப ஹாரிசா நுஅமான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஏழையை தேடி சென்று தர்மம் கொடுப்பது, ஒரு ஏழையை, ஒரு மிஸ்கீனை, தேவையுடையவரை தேடி பிடித்து அவரது கரத்தில் அந்த தர்ம பொருளை ஒப்படைப்பது, இது உங்களுக்கு வருகிற தீய மரணங்களை விட்டு பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அதை நான் விட்டு கொடுக்கறதா இல்லை, நான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, நான் போய் கொடுத்துருவேன். இதை கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் தொடராக செய்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் சரியே, அதை தொடராக செய்வதில் தான் ஒரு சிறப்பு. அப்போ அங்க இன்னொரு விஷயத்தை விளக்கணும். ஏழையின் கரத்தை தேடிக்கொண்டு நாம் சென்று தர்மத்தை கொடுக்கணும், முறையானது. இப்ப ஜகாத் வழங்குற காலம், ஜகாத் எப்படி கொடுக்கணும்? வீட்டுக்கு வந்து கேட்பாங்க பல பேர், கேட்கிறவங்களுக்கு கொடுக்கணும், வேற விஷயம். ஆனா பல ஏழைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பார்க்கறதுக்கு பணக்கார மாதிரி தான் இருப்பாங்க. பல மிஸ்கின்கள் எப்படி இருப்பாங்க? பார்ப்பதற்கு தோற்றத்தில் செல்வந்தர்களை போன்று இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உடையை வைத்து, அவர்களுடைய இன்ன பிற விஷயங்களை வைத்து நீங்கள் எடை போட்டு விட வேண்டாம், அவர் கோடீஸ்வரர், பணக்காரர் என்று. ஆனால் அவருடைய உள்ளத்தில் பல தேவைகள் இருக்கும், சிரமங்களில் இருப்பார். உங்களிடத்தில் சொல்ல வெட்கப்படுவார். லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பிறரிடத்தில் தன்னுடைய தேவையை சொல்லி கேட்டு வாங்க கூச்சப்படுவார். ஆனால் அவருக்கு 1000 தேவை இருக்கும். அது உங்களில் பல பேர் இருப்பாங்க. அது யார் என்று நீங்கள் புரிந்து அறிந்து அவரை தேடி பிடித்து உங்களது தர்மத்தை ஒப்படைப்பது, இது உங்களுக்கு வருகிற தீய மரணங்களை விட்டு பாதுகாக்கும். தீய மரணம் தான் என்ன? டாய்லெட்ல விழுந்து இறந்து போறது தீய மரணம். இது உதாரணம் ஒன்று சொன்னேன். அப்ப இந்த மாதிரி ஒரு தீய மரணங்கள் ஏற்படாமல் நாம் பாதுகாக்கப்படுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, லைஸல் மிஸ்கீன் உள்ளதி தருத்துல் லுக்மத்தவல் லுக்மதான் வத்தமரத்தவத்தம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வீடு வீடாக சென்று ஒரு பேரித்தம்பளம் 2 பேரித்தம்பளத்துக்கு அலைந்து திரிந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்களே, இவர்கள் எல்லாம் மிஸ்கீன்கள் அல்ல.
இவர்கள் மிஸ்கீன்கள் அல்ல. மிஸ்கீன் யார் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் 1000 தேவை இருக்கும். பிறரிடத்தில் எந்த ஒரு தெய்வதாட்சியம் குனிஞ்சு அவர் கேட்க மாட்டாரு. அவரை நீங்க புரிஞ்சு கொடுங்க. அப்படி கொடுப்பதுதான் உங்களுடைய தர்மத்துக்கும் மரியாதை. உங்களுக்கு ரப்பிடம் இருந்து என்ன நன்மை கிடைக்க வேண்டுமோ அதுவும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தர்மம் செய்வதால் நீங்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள். சாதாரண விஷயமா? தர்மம் செஞ்சா நமக்கு வருகிற பெரிய ஆபத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இதை பார்த்து விட்டு தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கவிஞன் சொன்னார், தர்மம் தலைகாக்கும் என்றார். அவர் பேர் உள்ள இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? அப்ப கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, அவர் எங்கிருந்து காப்பி அடிச்சார்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ தர்மம் செய்தால் உனக்கு வருகிற பேர் ஆபத்துக்களை விட்டு அது பாதுகாக்கும் என்றார்கள். அதை பார்த்தால் அவன் கவிநடையில் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்ப நம்முடைய தர்மத்துக்கு ஒரு மரியாதை வேண்டும் என்றால் இந்த முறையில் சரி, இதைத்தான் அல்லாஹ் பிரியப்படுறோம். அதே நேரத்தில் வந்து கேட்பவர்களில் யாருமே ஏழை இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்கிறவர்களுக்கும் கொடுக்கணும். ஆனா சமூகத்தில் நீங்க பார்க்கலாம், நிறைய பேர், நிறைய போலிகள் நடமாடுகிறார்கள். நிறைய போலிகள் பள்ளிவாசல்களுக்கு எல்லாம் லெட்டர் பேட்ல எழுதி கொண்டு வந்து நான் நஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய டிக்கெட் வருது. அப்ப நம்ம பார்க்கும்போது ஓரளவு தெரியுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த பள்ளிவாசல்கள்லாம் இருக்குதோ அந்த பள்ளிவாசல்ல உள்ள லெட்டர் பேட்டுகள் எல்லாம் அடிச்சு ஒரு பக்கமா வச்சு அதை ஒரு சில ஏழைகளை கூப்பிட்டு அவங்க கையில எழுதி கொடுத்து, நீங்க வசூல் பண்ணிட்டு வந்து நீங்க பாதி வச்சுங்க நான் பாதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் ஒன்று செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. அது போல பல பேர் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ஏறாம் பண்ணாம திரும்பவும் அனுப்பியிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சில எண்ணத்தில் வருபவர்கள் இருக்கிறார்கள். அதே போல என்னதான் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருந்தாலும் சரி, பல பேர் கேட்டு வசூல் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இவ்வளவு கொடுக்கவே கூடாது. அதே போல தீமைக்கு செலவு செய்வதற்காக வேண்டி கேட்போரும் உண்டு. நல்ல தண்ணி வண்டியா இருப்பாரு, கையெழுதிக்கிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா நேராக டாஸ்மாக்ல போய் நிற்பான். ஆனால் அதையும் பார்க்கணும். நம்முடைய தர்மம் வீணாகிவிடவும் கூடாது. அதே நேரத்தில் பிரயோஜனமான மக்களின் கரத்தில் போய் சேர்ந்திட வேண்டும். ஆச்சா, மூணாவது என்னன்னு சொன்னா, எந்த தர்மத்தை யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஜக்காத்தை பள்ளிவாசல் டொனேஷனா கொடுக்க கூடாது. விளங்குச்சா? ஜக்காத்தை பள்ளிவாசல் டொனேஷனா கொடுக்க கூடாது. ஜக்காத்தை என்ன செய்ய முடியாது? மதரசா கட்டுறதுக்கு அப்படி கொடுக்க முடியாது. ஜக்காத்து யாருக்கு இங்க கொடுக்கிறது? பைத்துல் மால் கொடுத்துடலாமா? பைத்துல் மாலுக்கும் கொடுக்க கூடாது. ஜக்காத் என்ன செய்யணும்? ஏழைக்கு மட்டுமே கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவர் முதல் உரிமை எடுத்து யாருக்கு கொடுக்கணும்னா தன்னுடைய நெருங்கிய உறவினர்களில் உள்ள ஏழைக்கு தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்க அள்ளிட்டு போய் பைத்துல் மாலை கொடுத்து நீங்க பேசாம உட்காந்தீங்கன்னா உங்களை சுத்தி வாழ்கிற ஏழை நிறைய பேர் இருக்கிறாங்க, உறவினர்கள் உள்ள ஏழை இருக்கிறாங்க. அவங்கள பைத்துல் மாலை போய் லைன்ல போய் நின்று சொல்ல முடியுமா? தப்பு. அல்லாஹ் தஆலா சொல்ல, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா, நீதமாக நடங்கள் என்று சொல்லுகிற அந்த வருஷத்துல அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லுவான், வ ஈதாஇ தில் குர்பா, நெருங்கிய உறவுகளுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறார். அப்ப நம்முடைய தான தர்மங்களை பெறுவதற்கு முதல் தகுதி படைத்தவர்கள் நம்முடைய நெருங்கிய உறவினர்களில் உள்ள ஏழைகள். யாரும் தேடணும். எல்லா சொந்த பந்தங்களுக்கும் அவங்க ஏழைகள் இருக்கிறாங்க, எல்லா ஃபேமிலியிலும் இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்னா முதல்ல அவங்களதான் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும், அவங்களதான் போய் அதை ஒப்படைக்கணும். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படி நாம் தர்மம் செய்வது நம்மை தீய மரணங்களிலிருந்து பாதுகாக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் பொதுவாக சொல்ல வந்தது, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அதை நிரந்தரமாக செய்யணும். அதே போல நன்மைக்கு உதவ வேண்டுமே தவிர தீமைக்கு ஒருபோதும் உதவிடக்கூடாது. நன்மைக்கு உதவினால் செய்பவருக்கு கிடைக்கும் நன்மையை போன்று உதவியவருக்கும் கிடைக்கும். தீமைக்கு உதவினால் ஒருவன் தீமை செய்தால் அதில் ஏவியவருக்கும் பங்கு உண்டு என்பதையும் கவனிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை நன்மையாளர்களாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.